இப்பதான் பொம்பளைக்கு பொழுது விடிஞ்சிச்சாக்கும். கொஞ்சம் நேரத்தோட வந்து ஆளுங்களோட ஆளா வேலை பார்க்கலாம்னு இல்ல. தூங்கி எந்திரிச்சு கண்ணை தொடச்சதும் நானும் தான் வேலைக்கு போகிறேன்னு ஒரு மம்டி எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு வந்துட வேண்டியது. அங்கே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஆடு செய்வாங்க. ஏட்டி நெட்டவள்ளி, பத்திராளியக்கா பேர் ஒரு குண்டா நிறைய சோத்தை ஆக்கி கையோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு. நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். வீட்டுக்கு வேற போயிட்டு வந்தோம்னு வச்சுக்க போகிற வழியில் மயக்கடிச்சு தான் உளுந்து கிடக்கணும். பேசாமட்டுக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம். வேலை செய்யறது எம்பிட்டு கைட்டும் பாரு. ஆமாண்டி பத்தியா, இந்த மொட்டை வெயிலில் காடு கொத்துறது ஈஸியான வேலை. நம்ம ஊரில் எல்லாம் டெம்போவில் ஏறிக்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கும் பார்த்தா ஆட்சி ஆகுதுன்னு வந்துவிட்டோம். ஏ அப்பா, முதுகெலும்பெல்லாம் விட்டு போயிட மாட்டேங்குது. இடுப்பு கத்திரிச்சு கீழே விழுந்துரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க இடுப்பு கத்திரிச்சு போகுதுன்னு. நானும் இப்போ தான் அதை வந்து ரியலாக ஃபீல் பண்ணுறேன் பார்த்துக்க. நாம் இப்படி சொல்கிறோமா ஒரு நாளைக்கு வந்துவிட்டு அந்த அக்கா பாரு, குனிஞ்ச தலை நிமிராமல் கொத்திக்கிட்டே இருக்கிறத. அப்புறம் பத்திராளி அக்கா பார்த்தா நம்மளை ஏற்ற மாட்டாங்க. ஏக்கா கொஞ்சம் செத்த நூறி வந்து கலப்பாருங்க. அடி கண்ணு பிள்ளை, விஷயம் தெரியாமல் இருக்கிறீங்களே. காட்டுக்காரம்மா இருக்கிறாங்க. இப்போ வந்து நாம் காடு கொத்துற மாதிரியே அப்படியே நெட்டுக்கிட்டே தான் கிடக்கணும். அவங்க பொழுது நிற்குமா இருக்க போகிறாங்க. இன்னும் செத்தங்கூறி இருப்பாங்க. அப்புறம் வெயில் ஏறினத்து போயிடுவாங்க. அப்போ நாம் அப்படியே அசாமல் நேக்காந்துட்டு போயிட வேண்டியதுதான். அதானே பார்த்தேன். நல்ல விவரமான பொம்பளை தாங்க நீயும். அன்னாரத்துலேருந்து ஒரே இடத்துல குமிஞ்சுக்கிட்டு என்னமோ புதையில தேடுற மாதிரி தேடிட்டே கிடக்குறியான்னு நானும் யோசித்தேன். இப்போ தான் தெரியுது உன்னோட பிள்ளாலங்கடி வேலை. அவங்க என்ன இன்னைக்கு நேத்தா வேலை செய்கிறாங்க. நான் தம்மா தூண்டு இருக்கிறதுலேருந்து பார்க்குறேன். அவங்க காட்டு வேலையை தான் செய்கிறாங்க. அதானே எப்படி உடம்பு டயர்ட் ஆகாமல் செய்கிறாங்கன்னு நானும் யோசிப்பேன். ஓ, இப்படித்தான விஷயம். அது கூட பரவாயில்ல. தினமும் காலங்காத்தாலும் என்னமோ ரெடி ஆகிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு டெம்போவில் ஏறிக்கிட்டு போவாங்க பாரு. அதை பார்க்குறதுக்கு எனக்கே ஆசையாக இருக்கும். என்னடா மும்பிட்டு ஜாலியாக போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்தா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எப்படிலாம் வேலையை ஏமாற்றலாம்னு. எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருக்கிற அப்படி. ஊரில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அங்கே தான் போய் வேலைக்கு காலங்காத்தால ரெடி ஆகிக்கிட்டு சோத்துக்குண்டா சோறு குழம்பு வாட்டர் கேனில் தண்ணி எல்லாம் ஒரு பையில போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு போய் நின்றுக்கிடுவாங்க. அவங்க இந்த காட்டுக்கு இந்த காட்டுக்கு 5 பேர், இந்த காட்டுக்கு 10 பேருன்னு எல்லாம் வண்டி டெம்போ அம்புட்டியும் காரில் கூட அமுச்சு விடுவா. அப்படின்னா பார்த்துக்குவ. கார் என்ன காரு, இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் பாரு. ஏரோப்ளானில் ஏறி போயிட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோவ, ஊரில் உலகத்தில் என்ன நடக்குது, ஆறு வீட்டில் என்ன பிரச்சனை, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடலாம். ஆமாண்டி, அது என்னமோ உண்மை தான். பக்கத்து ஊரில் நடக்கிறது, இன்னும் பக்கத்து ஊரில் நடக்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடலாம். சரி, வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும்ல. இந்த கொடை வேற பாரு நெட்டுக்கிட்டு நிற்கிது. இந்த காற்றுக்கு ஒரு வசமாவா நிற்கிது. வெயிலுக்கு சரி மண்டையை காய்ச்சனா மண்டடி பட்டுக்கிட்டு தலைவலி வந்துருன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அது பாரு எப்படி நெளிச்சுக்கிட்டு நின்றுக்குதுன்னு. கீழேயும் சுடுது மேலேயும் சுடுது. அந்த சுவாத்தானியை கொண்டாருன்னு பார்த்தா அங்கேயே நின்றுக்கிட்டு இந்த பத்திராளி அக்கா. காட்டுல வேலை செய்யற மனுஷனுக்கு சுவாத்தாக்கி எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தா அது என்ன வேறுகுண்டாவை தூக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துக்கிற. நான் எந்த சோத்தை எடுத்துகிட்டு வந்தேன். சரி, மஞ்சள் காட்டில் நல்லா இளங்கீரையாக இருக்கும். இப்போ காடு கொத்துற டைமில் வஞ்சாறு பறிச்சுக்கிட்டு போனோமா சாயங்காலம் கடையிறதுக்கு ஆகும்னு ஒரு குண்டாவை எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே வைக்கிறதுன்னுட்டு சோறு இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. போய் பசிச்சு சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே வீட்டில் வண்டி எடுத்துக்கிட்டு போய். ஒரு கூட தண்ணியாச்சும் எடுத்துட்டு வர மாட்டேன் வேலை செய்யறவங்களுக்கு. எங்க போய் வேலை செஞ்சு இப்படி தண்ணி குடிப்பாங்க. ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிற பாரு. நீ இதெல்லாம் சொல்லி தெரியணுமா உனக்கு? ஏன் எனக்கு எப்படி தெரியும்? காலங்காத்தால வந்த மனுஷன் வெறும் வண்டியை எடுத்துட்டு வந்தீங்களே. ஒரு கூட தண்ணி முன்னாடி மொண்டு வச்சுட்டு வரக்கூடாது, வேலைக்கு ஆள் வருதுன்னு தெரியுதா? நான் அங்கேருந்து தலையில் தூக்கிட்டு வரணுமா? நானும் வீட்டு வேலையை அம்பட்டையும் செஞ்சுவிட்டு இந்த பிள்ளைங்க காலேஜுக்கு பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அமுச்சு விட்டுவிட்டு நான் ஒரு வாரம் சோறத்துங்களே. சரி, நேரம் ஆகி போச்சு, என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா சண்டைக்கு வருவன்னுட்டு வந்தா என்கிட்டயே வல்லுன்னு வந்தா எட்டி நேரம் ஆகுது இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி தாவம் எடுக்காது. இப்படி அடிக்கிற வெயிலுக்கு நான் எப்போ போய் எடுத்துக்கிட்டு நானும் சாப்பிட்டுட்டு வரது சொல்லு. அப்புறம் தண்ணி எப்படி பாயும்? கொஞ்சம் இல நேரத்தில் கட்டினா தானே தண்ணி அங்கங்கே பாயும். இல்லைன்னா தண்ணி அப்படியே இழுத்துக்கிடுமே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சோறு சாப்பிடாமையே கூட வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிடுவேன். அவங்களுக்கு இப்போ தண்ணி வேணுமே, எங்கே போகிறது? இப்போ நான் வீட்டுக்கு போயே தான் ஆகணும். ஒரு பாத்தி கம்மியாக தான் பாஞ்சா போயிட்டும் போய் எடுத்துக்கிட்டு அப்புறம் பொழுதாடை கூட எடுத்து விட்டு கட்டிக்கிடுவியான். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு நோவுதுங்கிறா. அப்ப நான் பொழப்பு கட்டுக்கிட்டு போகணுமா? அதுக்கு சொல்லக்கூடாது ஒரு வேலை. ஏட்டி கீதா, உங்கள் மாமியாக்காரி எப்படி வேலைக்கு அனுப்பிச்சு?
அந்தானந்தானே போகக்கூடாதுன்னு ரொம்ப கட்டத்திட்டமில்ல உங்கள் வீட்டில். கட்டத்திட்டமோ சட்டத்திட்டமோ அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது பார்த்துக்க. சரி செலவுக்கு பணம் ஒரு 500 ரூபா வேணும்னு கேட்டேன். இல்லைன்னா வேலைக்கு போகிறேன்னே. சரி அம்மா நீ வேலைக்கே போய்க்க, என்கிட்ட ஒத்த பைசா கேட்காத அப்படின்னு சொல்லிட்டான். அத்தானே பார்த்தேன், லேசுப்பட்ட ஆள் இல்லைல்ல உங்கள் மாமியா. பின்ன என்ன பின்ன, சும்மா சும்மா நம்ம போய் அவங்ககிட்டயே காசு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு வளையல போட்டு வாங்குறது கூட 10 ரூபா கொடு 20 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கே அசிங்கமாக்குது இல்லை. நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் ஒருத்தர்கிட்டையும் கேட்க தேவையில்ல பாரு. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிடலாம், அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வாங்கி தரலாம். இவங்ககிட்ட கேட்க கேட்க தானே இவங்களுக்கு கொழுப்பு ஏறுது. அது கடக்கட்ட நெட்டவள்ளி, வேலையை முடிச்சுவிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் வரியா? எப்படி பேங்க்கில் என்ன வேலைடி? பணம் எதுவும் நிறைய போட்டு வச்சுக்கிறியா? எடுத்துகிட்டு வரதுக்கு போகலாமா? ஆமாம், பணம் போட்டு வச்சுக்கிறாங்க. பணம் எங்கள் வீட்டுக்கு வெளியே குப்பை தொட்டியில் வேணா ஒரு கூட குப்பை கொட்டி வச்சுக்கிறேன், வந்து வேணும்னா அள்ளிக்கிட்டு போ. பேங்குக்கு போகலாமுன்னா பேங்கில் பணம் எடுக்கிறதுக்கே தான் போவாங்களா? ஒரு நகைக்கு வட்டி கட்டணும், அதை மாற்றி கட்டிவிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சரி ஒத்தையில் போகிறதுக்கு சலுப்பாக இருக்குதுன்னு கூப்பிட்டா பேங்கில் பணம் எடுக்கிறாங்களாம். பேங்கில் சரிட்டி ஆயா சும்மா கேட்டேன். அப்புறம் போகிற வழியில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையில் சமோசா நல்ல குட்டி குட்டியாக இருக்குது பார்த்துக்க. ஆனால் மொறுன்னு என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அங்கே ஒரு 5-6 வாங்கி சாப்பிட்டுட்டு கையோட வீட்டுக்கு ஒரு 5-6 வாங்கிட்டு வரலாம். என்ன எது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு ஆள் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த கடையை சொல்கிறேன்? ஆமாம், அந்த கடையில் எல்லா பலகாரமும் குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் மொறுன்னு என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? நான் கூட போனேன்னா போகையில் வாங்கி திம்பேன். மற்ற பேக்கரிலாம் கூட போடுறாங்க சமோசா, நல்ல தொத்தச்சோடு இருக்குது. அந்த கடலை மாவை கலந்து போட்டு விட்றாங்க, அது ஒன்றும் சுத்தப்படலை. அந்த கடையில் மட்டும்தான் சமோசான்னா அந்த கடையில் தான் வாங்கணும். எங்கள் பையன் கூட போவகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். ஏம்மா உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவனும் 4-5 தின்னுட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்துடுவான். இவளுங்க 2 பேரும் வந்ததுலேருந்து 2 மெனை கூட விடல. என்ன நாய் அடிக்க ஆளுங்க. இதில் வேற மத்தியானத்துக்கு பேங்குக்கு போகிற ஆளுங்களாம். இவளுங்களை ஏச்சாமக்குது பாரு இன்னும் அந்த காட்டுக்காரம்மா. சரி போ போ, போய் வேலை செய்யறவங்களோட கூட மாட நீயும் 2 வேலை செய்யி. அப்பதான் அவங்களும் பயந்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வேலையாகும். அந்த 2 பேரும் பாரு ஒரு மனக்கோட உள்ள உக்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு போய் பாரு. நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு டீயாச்சும் வாங்கிட்டு ஓடியாரேன். சரி போயிட்டு வாங்க, நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு. இவங்க செய்கிற வேலைக்கு கூட வேற இவங்களுக்கு அப்படியே டீ வாங்கிட்டு பலகாரமும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் அதுக்கு ஒரு வாட்டி அனுப்பிச்சி விடுவாளுங்க. ஆமா பாரு, அதை வேற மறந்து போயிட்டேன். இப்பெல்லாம் பலகாரம் கொடுக்கலாம், அப்புறம் அடுத்த நாள் காட்டு வேலைக்கே வர மாட்டாங்க. போய் வேலையை பாரலாம் அவங்களோடன்னு சொன்னா அவளும் போய் குத்த வச்சு உக்காந்துக்கிட்டா. விளங்கிரும். ஏட்டி என்ன கொடக்கடையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலைக்கு வந்திருப்பீங்களாட்டுங்குது? ஆமாக்கா, ஒன்றும் முடியல பார்த்துக்கிடுங்க. கீழே சுடுது மேலே சுடுது. சரி கொடை பிடிச்சிக்கிட்டே அப்படியே காடு கொத்திக்கிட்டு வரலாம்னு பார்த்தோம். ஆமாம் நீங்கன்னா வெறும் காலி குண்டாவை எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க. ஒரு சோறு கீறு ஒன்றுத்தையும் காணுமே. உங்களுக்கு வேறு காருன்னு பசி எடுக்கு. ஏட்டி நான் எப்போ சொன்னேன் வேலைக்கு வந்து சோறு கொண்டாருன்னு சொல்லி? அது அவங்க தானே எடுத்துகிட்டு வரணும் சாப்பிட்டுப்பட்டு. நான் கீரை பிச்சுக்கிட்டு போகலாமேன்னு சொல்லி ஒரு குண்டாயை எடுத்துகிட்டு வந்தா சோறுன்ட்டு நீயும் உங்கள் அண்ணனும் ராவடி கட்டுறீங்க.